ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் ரிவ்யூ பேசுகிறேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க இதுமாதிரி கோல்டு கண்டிஷன் ஸ்டார்டிங் ட்ரபிளுக்கு என்ன பண்ணலான்ட்டு. இது முக்கியமாக பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. இதுமாதிரி கோல்டு கண்டிஷன் ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்தாவே அந்த வண்டிக்கு மைலேஜ் நல்லாயிருக்கும். இது ரொம்ப அதிகமாக இருக்கிற வண்டிக்கு இப்போ நான் பண்ணுற ஒரு 4 மெத்தடில் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரொம்ப அதிகமாக இருந்தாவே இது பண்ணாவே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்தாவே மார்னிங் டைமில் ஒரு ஹீட் ஆச்சுன்னா சரியாயிடும். இல்லை என் வண்டியில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனால் தான் சரியாகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது. அந்த வண்டிக்கு ஆனால் ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் ஒரு 15 செகண்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடி ஓட்டும் போது வண்டி லைட்டாக அடிச்சு வரும். அதுக்கப்புறம் ஹீட் ஆச்சுன்னா சரியாயிடும். அந்தமாரி பிரச்சனைக்கு வண்டிக்கு பக்கா மைலேஜ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம ரொம்ப நோட வேண்டாம். அதனால் இதுதான் கடைசி மெத்தட் நான் சொல்கிறது இது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அந்த ஃபால்ட்டை இது பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நீங்கள் என்ன மாற்றினாலும் அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா அது பிரச்சனை கிடையாது, வண்டிக்கு நல்லது தான் அது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோ பாருங்கள், உள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ கரெக்டாக உங்களுக்கு புரியும். உங்கள் வண்டி அதேமாதிரி செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வண்டி பக்காவாக இருக்கும், மைலேஜ் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோ இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்டில் இந்த கோல்டு கண்டிஷன் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். இதுக்கு வந்து 4 விஷயம் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 4 விஷயம் செக் பண்ணிட்டாவே வேறு எந்த பொருளும் நீங்கள் மாற்ற வேண்டாம். ஓகேங்களா? இந்த 4 விஷயம் செக் பண்ணாவே அந்த ப்ராப்ளம் ஆனால் இருக்கான்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக எல்லா வண்டியிலும் இருக்கும். ஏன்னா கோல்டு கண்டிஷன் ஸ்டார்டிங் ட்ரபிள்னாவே அந்த வண்டிக்கு மைலேஜ் நல்லா வரும். இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இதை 4 செக் பண்ணாவே கண்டிப்பாக அது அரெஸ்ட் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்கே பாருங்கள், முதல்ல ப்ளக்கை செக் பண்ணணும். ஒரு வண்டியில் பிளாக் ஸ்மோக் வருது, பெட்ரோல் சரியில்லைனா தான் பிளாக் ஸ்மோக் வரும். ஓகேங்களா? போர் போச்சுன்னா ஒயிட் ஸ்மோக் வரும். இப்போ நம்ம ப்ளக்கை பார்த்தே அந்த வண்டியில் வந்து பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளக்கை பார்க்குறேன். அதனால் இப்போ இந்த ப்ரௌனிஸாக இருக்குது தெரியுங்களா? இப்போ இந்த வண்டியில் கண்டிப்பாக மைலேஜ் நல்லா வருது. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தா கோல்டு கண்டிஷன் ஸ்டார்டிங் ட்ரபிள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ரௌன் கலரில் இருக்குது. அதனால் போரில் எந்த பிரச்சனையும் கிடையாது, பெட்ரோலும் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது ஓகே தான். ஃபஸ்ட்டு செக்கப் இது தான். ஓகேங்களா? இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். 2வது ஏர் ஃபில்டர் செக் பண்ணணும். 3வது டேப்லெட்டு வந்து கோல்டு கண்டிஷனில் இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்ம டேப்லெட்டே கேட்டக்கூடாது. ஓகேவா? கோல்டு கண்டிஷனில் இருக்கும்போது டேப்லெட் கரெக்டாக செக் பண்ணணும். 4வது தான் நம்ம கார்பரேட்டர் எப்படி டியூன் பண்ணுறது காமிக்கிறேன் உங்களுக்கு. காமிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அந்த சைடு போவோம். அதேமாரி பிளாக்காக இருந்ததுன்னா இது ப்ளக் வந்து பிளாக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெட்ரோலை மாற்றுங்க. ஆயில் பசையாக இருந்தால் கண்டிப்பாக வால்வ் ஆயில் சைடு மாற்றணும். ஓகேவா? இதுதான் ஒரு இது. இப்போ அந்த சைடு போகலாம். 2வது பட்சம் நம்ம வந்து டேப்லெட் எப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம லெஃப்ட் சைடு டோரை கட்டிடணும். நம்ம நான் டைமிங் என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த மார்க் பாருங்கள். இந்த டைமிங் நம்ம சரியாக செட் பண்ணலன்னா கண்டிப்பாக பிஸ்டன் கீழே இருக்கும்போது செட் பண்ணாவே இது ரொம்ப லூஸ் ஆகிடும். அது மேலே பாருங்கள். இந்த பக்கம் ஷேக் இருக்கணும். ஓகேவா? அதேமாரி கீழே மேலே ஷேக்கு வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பக்கம் ஷேக் இருக்குது தெரியுங்களா? இந்த பக்கம் ஷேக் ஆகுது, ஆனால் கீழே மேலே ஷேக் வராது. இதில் டைட்டாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போது 2வது விஷயமும் இந்த வண்டியில் ஓகே. ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்த்தது ப்ளக்கை பார்த்தோம். 2வது விஷயம் டேப்லெட் வந்து கோல்டு கண்டிஷனில் பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் கொஞ்சம் ஹீட்டாக இருந்தால் கூட நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் அந்த வால்வ்லாம் ஹீட்டில் இருக்கும்போது. அப்போ டேப்லெட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட வேஸ்ட்டு தான் அது. அப்படியே அட்ஜஸ்ட் டைட் பண்ணால் கூட கண்டிப்பாக வால்வ் பெண்ட் ஆகும். அதனால் கோல்டு கண்டிஷனில் இருக்கும்போது கரெக்டாக செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஷேக் இருக்கணும், ஆனால் மேலே கீழே ஷேக் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் டைமிங் தப்பாக வச்சாவே டக்கு டக்குன்னு ரொம்ப ஆடும். ஏன்னா பிஸ்டன் கீழே இருக்கும்போது வால் லூஸாக இருக்கும், டக்கு டக்குன்னு ஆடும். நீங்கள் அப்போ டேப்லெட் யூஸ் பண்ணால் இந்த நெட்டு ரொம்ப மேலே வரும், இல்லை இந்த நெட்டு ரொம்ப உள்ளே போயிடும். அந்தமாரி பிரச்சனைலாம் வரும். அதனால் இப்படி பார்க்கணும். நிறைய வண்டி காமிச்சிருப்பேன். இந்த கோல்டு கண்டிஷனுக்கு இந்த 4 இது பண்ணாவே உங்களுக்கு ஓகே. ஓகே. 2வது இந்த விஷயம் இந்த வண்டியில் ஓகே தான். 3வது விஷயம் நம்ம ஏர் ஃபில்ட்ரு. 4வது விஷயம் தான் நம்ம கார்பரேட்டர் கரெக்டாக டியூன் பண்ணியிருக்கான்ட்டு செக் பண்ணிடணும். இந்த 4 விஷயம் பண்ணாவே கண்டிப்பாக அந்த வண்டிக்கு மைலேஜ் பக்காவாக இருக்கும், இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்காது. ஓகேவா? ஓகே பாருங்கள். அடுத்தது ஏர் ஃபில்டர் வரும். ஓகே. இது எல்லா வண்டிக்கும் சேமாக தாங்க செக் பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லா வண்டியும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹரிசாண்டல் வெர்டிகல் இன்ஜின்னாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தவிர, ஆனால் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா எல்லாமே இதே மாதிரி தான் பண்ணணும். ஓகேங்களா? டைமிங் வச்சு டேப்லெட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா போகிறோம். ஸ்பார்க் ப்ளக் ஏர் ஃபில்டர் செக் பண்ணி நம்ம கரெக்டான டியூன் அப் பண்ணாவே இந்த கோல்டு கண்டிஷன் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கலாம், ஆனால் ரொம்ப இருக்காது. ஓகேங்களா? ஒரு சமயம் நிறைய ரொம்ப அதிகமாக இருந்தால் வால்வில் பிரச்சனை இருக்கலாம், பெட்ரோலில் பிரச்சனை இருக்கலாம், இந்தமாரி பிரச்சனைலாம் இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் இது 2வது விஷயம் பார்த்தாச்சு. 3வது விஷயம் நம்ம ஏர் ஃபில்டர் போகிறோம். மற்றதுக்கு லேட் ஆகும், டக்குன்னு கைட்டி மாற்றிக்கலாம். ஒரு வண்டி நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணல,
நான் சர்வீஸ் பண்ணிட்டேங்க ஆனால் அந்த பிரச்சனை அப்படியே இருக்குன்னா இதில் செக் பண்ணுங்க ஓகேங்களா. சர்வீஸ் பண்ணால் அந்த பிரச்சனை போகாது, இதெல்லாம் செக் பண்ணால் தான் அந்த பிரச்சனை போகும். அதனால் கண்டிப்பாக வந்து சரியாக போகும். இந்தமாதிரி ட்ரூத்ஸ்லாம் வாங்கி வச்சுங்க. இது வந்து நீங்கள் தனியாக வாங்கினா 150 ரூபா 130 ரூபா அப்படி இருக்கும். இது இந்த பல்லவரம் சந்தையில் வாங்கினது அங்கே போகும்போது 2 திருப்பி இதுமாரி திருப்பியே டபுள் சைடு 150 ரூபா தான் வாங்கினேன் ஓகேவா. ஓகே, இப்போது இந்த ஏர் ஃபில்டர் பார்த்திங்கன்னா டஸ்ட்டில் அதுவுமே இல்லை ஓகேங்களா. கொஞ்சம் தான் இருக்குது, தட்டி போட்டால் ஓகே தான் இருக்கும். ஆனால் ஏர் ஃபில்டர் நல்லா தான் இருக்குது ஓகேவா. அதனால் இதுவும் ஓகே தான். இது இப்போ 3 விஷயம் செக் பண்ணோம், 3 விஷயம் ஓகே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாவே கடைசியாக நம்ம கார்பரேட்டர் தான். கார்பரேட்டர் கரெக்டான டியூனிங் இல்லைன்னா இந்தமாரி பிரச்சனை வரலாம். இப்போ நம்ம கடைசியாக செக் பண்ணுறது கார்பரேட்டர் டியூன் பண்ணாவே இந்த பிரச்சனை 95% அரெஸ்ட் ஆகிடும். அதேமாரி இது வந்து கார்பரேட்டர் எதுக்கு சோக் கொடுத்துருக்காங்கன்னா காலையில் வந்து ஸ்டார்ட் ஆகலான்னா சோக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் அந்த சோக்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வர BS6லாம் சோக் கிடையாது, அதுக்கு பதிலாக தான் இந்த EOD சென்சார் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுதான் அதோட ஹீட்டை இது பண்ணி கரெக்டாக கனெக்ஷன் பண்ணி ECUக்கு அனுப்பும். அது சென்சாருக்குலாம் தகவலை சொல்லும். அது என்ன சொல்லும், தேவையான காற்றும் பெட்ரோலும் உள்ளே அனுப்பணும் ஓகேங்களா. அந்த வேலை தான் EOD சென்சார் வேலை செய்யுது. அதனால் BS6ல் சோக் கேபிள் பதிலாக தான் EOD சென்சார் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு கார்பரேட்டர் இந்த சோக் கொடுக்குறதுக்கு மார்னிங் டைம் ஸ்டார்ட் ஆகலைன்னா அதிகமான காற்று பெட்ரோல் தேவைப்படுது. அதனால் நம்ம சோக் ரிலீஸ் பண்ணால் தான் தேவையான காற்று அதிகமாக உள்ளே போகும். அது ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்தமாரி பிரச்சனைக்கு இதை பண்ணணும் ஓகேவா. இப்போ 3 விஷயம் ஓகே உங்களுக்கு. இப்போ 4 விஷயம் கண்டிப்பாக நம்ம டியூன் பண்ணி தான் ஆகணும். டியூன் பண்ணுறோம் பாருங்கள் எப்படி கரெக்டான்ட்டு. ஓகே, கார்பரேட்டருக்கு நம்ம டியூன் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி கொஞ்சம் ஹீட்லேயே இருக்கணும் ஓகேங்களா. வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஹீட்டில் இருக்கக்கூடாது, கார்பரேட் டியூன் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டில் இருக்கலாம். அதேமாதிரி ஏர் ஃபியூல் மிக்சிங் வந்து நம்ம ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு சமயம் கம்மியாகவோ இல்லை அதிகமாக வச்சாவே கண்டிப்பாக பிளாக் ஸ்மோக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வண்டி பிக்கப் இருக்காது, வண்டி அடைக்கும், இந்தமாரி பிரச்சனை இருக்கும். அது கரெக்டாக நிறைய நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு கார்பரேட் எப்படி டியூன் பண்ணன்ட்டு. ஸோ உங்களுக்கு தான் இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். இந்த கோல்டு கனெக்ட் ஸ்டார்டிங் அப்புறம் காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஆயிலிங்கை நம்ம கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். ஏர் ஸ்க்ரூ எங்கே ரேஸ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். முதல்ல எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டோம். ரேஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா. அதனால் இது பண்ணால் கம்மியாக வர மாதிரி இருக்குது. அதனால் இங்கே கரெக்டாக வச்சு லாக் பண்ண வேண்டியதான். நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா. இப்போ ஆயிலிங்லாம் கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது ஓகேவா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா கோல்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் எந்த பிரச்சனை இல்லைங்க. ஒரு வண்டிக்கு மைலேஜ் நல்லா வருதுனாவே அந்த வண்டிக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் கண்டிப்பாக இருக்கும். அது ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்தமாரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேங்களா. அந்த வண்டிக்கு மைலேஜ் அதிகமாக வரும் ஓகேவா. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். எதனா கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்ன சொல்கிறது, இந்த வீடியோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கும் அந்த வேலையை கற்றுப்பாங்க. ஒரு சமயம் அவங்களுக்கு தெரியலாம் கூட நீங்கள் ஒரு ஐடியா சொன்னாவே ஒரு கற்று தானே. நம்ம வீடியோவே அதேமாரி தானே. அதனாலவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தமாரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் நம்ம இருக்கிற டூல்ஸை வச்சு ஈஸியாக சூப்பராக பண்ணலாம். நம்ம இதெல்லாம் வண்டிங்க சேம் தான். இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை.